ஓம் நமோ நாராயணா. இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாத ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இன்று திருவோட நட்சத்திரம், ஒப்பில்லா வரங்களை அள்ளி தரும் உப்புளியப்பன் திருக்கோவிலின் சிறப்புகளை பத்தி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். கும்பகோணம் ஒப்பில்லாதவன் ஒப்பிலியப்ப பெருமாள் திருவடிகளே சரணடைவோம். திருமகள் நாயகனாம் திருமால் அச்ச அவதாரம் கொண்டு விளங்கும் 108 திவ்ய தேசங்களில் இந்த நெஞ்சை அள்ளும் தஞ்சை மாவட்டத்தில் திருவிண்ணகர் என்று போற்றப்படும் துளசி வன சேஸ்திரத்தில் எம்பெருமான் தன் ஒப்பார் இல் அப்பனாக எழுந்தருளி உள்ளார். உப்பிலியப்பன் பெயர் வர காரணம் என்ன? உப்பு பிளஸ் இலி பிளஸ் அப்பன், அதாவது உப்பு இல்லாத, உப்பை விரும்பாத தெய்வம் என்ற பொருளில் இத்தலத்தில் திருமால் வணங்கப்படுகின்றார். அவருக்கு உப்பில்லாத பண்டங்களை படைக்கப்படுகின்றன. இங்கு கருடன், காவேரி, தர்ம தேவதை, மார்கண்டேயர் ஆகியோருக்கு எம்பெருமான் காட்சி அளித்ததாக புராணங்கள் கூறுகின்றது. மேலும் துளசி, சூரியன், சந்திரன் ஆகியோரும் பூஜித்த தலம் இது. திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதியை போலவே இவருக்கும் தனி சுப்பிரபாதம் உண்டு. இதை இயற்றியவர் ஸ்ரீ ராமதேசிகாச்சாரியார் சுவாமிகள். தினமும் திருப்பள்ளி எழுச்சியின் போது இதுவே ஒலிக்கின்றது. இங்கு எம்பெருமானை துளசியால் பூஜிப்பவருக்கு அஸ்வபேதா யாகம் செய்த பலன் கிடைக்கும். நடைபயணமாக இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு கால் எட்டுக்கும் புண்ணியம் பெறுவர். இந்த ஆலயத்தில் சுத்தாந்த விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் எழுந்து அருளி உள்ளார் ஒப்புளியப்பன். அருகில் நாச்சியார் வடக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலும், மார்க்கண்டேயர் தெற்கு நோக்கி அமர்ந்து கன்னிகா தானம் செய்யும் கோலத்திலும் காட்சி தருகிறார். ஒப்பாக எவரும் இல்லாதவர் ஆதலால் ஒப்புளியப்பன் என்று பெயர். தேவஸ்தான ரெக்கார்டுகளில் ஸ்ரீ வெங்கடாஜலபதி என்ற திருநாமம் உள்ளது. திருப்பதி ஸ்ரீனிவாசன் இவருக்கு அண்ணன் என்பது ஐதீகம். திருவடியை சுட்டிக்காட்டும் ஸ்ரீ ஒப்புளியப்பனின் கீழ் வலக்கரத்தில் மாம் ஏகம் சரணம் இவ்ரஜ, அப்படி என்றால் என்னை சரணடை, உன்னை பாதுகாக்கிறேன் என்ற கீதையின் ஸ்லோக பகுதி வைரங்களால் பொறிக்கப்பட்டுள்ளது. விசேஷாம்சம்.